சாப்பிட வந்த 1 hour ஒரு ஸ்டாஃபை கூப்பிடுவோம். மனுஷன் பேர்ல என்னடா ஸ்டாஃப் லீவா வெளியே ஒரு பெரிய போட் போட்டாச்சு. நீ ஸ்டாஃப் லீவா கஸ்டமர் அஸ்ஸலாமு அலைக்கும் டிபிஏ. காலச்சாப்பாடு சாப்பிடாம நண்பனை கடகடன்னு அள்ளி ஏத்திட்டு இன்னொரு நண்பரை பார்க்க போய்த்தேன். அவரை பத்தி சொல்றேன் கேளு. கேஸ் கில்லர்னு பேரை கேட்டாலே கண்டன் உலகமே ஆடும் பாருன்னு சொல்லி மாசா செல்லச்சினார். ஆனா அதுக்கு புரோதான் விளங்கினுச்சு கேமரா முன்னாடி மட்டும்தான் மாசு, கேமரா பின்னாடி பயங்கர ஸ்ட்ரெஸ்ன்னு. மட்டக்களப்புக்கு ஒரு ப்ரொமோஷன் வேலையாத்தான் வந்திருந்தேன். அந்த டைம்ல நானும் பார்க்க போயிருந்தேன். அப்பதான் ஒரே கவலையான விஷயத்த சொன்னார். என்னன்னு கேட்டா எவ்வளவோ ப்ரொமோஷன் வருது, ஆனா அவர் நினைக்கிற ப்ரொமோஷன் இன்னும் கிடைக்கவே இல்லையா. இந்த வயசு போயிட்டு இருக்கு, வாழ்க்கையில கல்யாணங்கிற ப்ரொமோஷன் மட்டும் வரல. அந்த கவலை மட்டும்தான். லோ பட்ஜெட் எஃபெக்ட் போட்டிருக்கேன் பாருங்களா. அங்க இருந்து இங்க இருந்து அங்க இடையில கீழே எடுக்கிற குப்பையை போட்டு டயர் வரக்குள்ள மாசா தெரிக்கணும் அந்த அரிக்கிற இலையெல்லாம் சொல்லி எஃபெக்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரி நீங்க செய்யறத செய்யுங்க, உதவிக்கு பக்கத்துல வந்து நானும் செய்யறேன். எனக்கும் கண்டென்ட் போய் திரும்ப உங்களை இப்படியான வீடியோக்கெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி அழகா எனக்கான கண்டென்ட் எடுத்துட்டு அப்படியே முடிச்சிட்டு வந்துட்டோம். வர்ற ப்ரொமோஷன் வேலையெல்லாம் எங்களுக்கும் பயங்கர வசி. காலை சாப்பாடு இல்ல பகல் சாப்பாடு இல்ல, அவங்களுக்கும் பயங்கர வசி. சரி எருங்க சாப்பிட போன்னு சொல்லி காத்தாங்குடிக்கு 3 வேளைக்கு எல்லாருமா கிளம்பிட்டோம். போய் இருக்கோம். சாப்பாடு வர லேட் ஆயினத்தால உங்களோட லைவ் போட்டும் கழிச்சிட்டு கிடந்தோம். கவனிக்கிற வித நாய்க்கும் கணக்கு இல்லாம தான் எனக்குண்டா இருந்துக்கு ஏனோ தானோண்டமா இருந்துட்டு இருக்காங்க. மனுஷன் பசிக்கு தான் சாப்பிட போற மணித்தியால கணக்குக்கு ப்ரோ சாப்பாடு வந்தா எப்படி இருக்கும்? அதுவும் சுடச்சுட வந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி சுமாரா தான் வந்திக்கு. வேற வழி தெரியல, பசிக்காவணி தின்னு போட்டு நாங்க 4 பேரும் வெளியாவிட்டோம். நாங்க இஞ்சால கிளம்புவோம், அவங்க அங்கால கிளம்புவோம்னா இருந்தா ஆனா இழுத்துட்டு போய்த்தாங்க. கல்முனைக்கு போவோம் வா வா வான்னு அன்பா கூப்பிடுறவங்களை அள்ளி எரியலா வேண்டு அப்படியே கிளம்பிட்டோம். போற வழியில இளநியொண்டு அடிச்சிட்டு நண்பர் ஒருத்தங்களை ஊட்ட போய் ஜாலியா கழிச்சு கிடந்து போட்டு கல்முனை பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருக்கிற நண்பர் கடை ஒண்ணுக்கு 11 எடுக்கணுமா. இவருக்கு அவங்க நண்பர், இவர் எனக்கு நண்பர், அவர நண்பர் எனக்கு என்னையோ எனக்கு குழப்புது. சரி எங்களுக்கு அவங்க நண்பரா போய்த்தாங்க, அவர நண்பர் எங்களுக்கு நண்பரா போய்த்தாங்க. அவங்களோட கடைக்கான பதிவெல்லாம் ஜாலியா எடுத்து போட்டு சும்மா ஜாலி இல்ல. உங்களுக்கு இந்த பதிவு பார்த்தாலே விளங்கி எந்த அளவுக்கு ஜாலியா இந்த பதிவு எடுத்திருப்பேன்னு. அந்த சந்தோஷமான பதிவெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு இருக்க அன்பு விசிறிங்க அழகா வந்து புகைப்படம் ஒண்ணு தாங்க நான் கேட்டாங்க. அவங்களுக்கான புகைப்படத்தை எடுத்து கொடுத்துட்டு பதிவெடுத்த கடையிலே பக்காவா ஆளுக்கு ஒரு வவளை போட்டு தந்திருந்தாங்க. நல்லபடியா தின்னுட்டு அவசர அவசரமா ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். பதிவுக்கெல்லாம் உயிரை கொடுத்துட்டு பதிவெல்லாம் பதிவேற்றம் பண்ணிட்டு மீண்டும் நண்பன் கடையடிய வந்துட்டேன். நேத்து பேன் அடிச்சிட்டு கிடந்தானுங்க, இன்னைக்கு பேன் இல்லையா மூடி ஆயிருக்கான்னு சொல்லி மூடி அடிச்சிட்டு கிடக்கானுங்க. அது முடியே நட்போட்டாரமெல்லாம் சேர்ந்து 1 உடல் ஏற்பாடு பண்ணி அதுக்கான ஏற்பாடுலாம் முடிச்சிட்டு இப்படி என்னால முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.